நாடும் நமதே, 40 நமதே. தமிழ் சகோதரர்களே, எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். என்ன கொடுமை சரவணா இது. மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட சிரிச்சு பேசுற போட்டோவை காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ண, மோடியை உதயநிதி ஸ்டாலின் சந்திச்ச போட்டோவை காட்டி பதில் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு பதிலடியா எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்த போட்டோவை காட்டி, இப்படி யார் காலையாவது தான் விழுந்த போட்டோவை காட்டினா அரசியலை விட்டே விலகிடுறேன்னு சவால் விட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த செங்கலை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசுறாரு. உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு, தேர்தல் வந்தா செங்கல் எடுத்துறாரு, கல்ல கையில் எடுத்துறாரு அப்படின்னு என்ன திட்டிருக்காரு. உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கையில கல்லோடைய சுத்துறாரு அப்படின்னு. நானாவது கல்ல காட்டினேன், ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி எதை காட்டினாரு சொல்லுவா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், அவரு என்ன காட்டுறாரு? யாருக்கு காட்டுறாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு. இந்த புகைப்படம் எப்ப எடுத்தது தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். ஜனவரி 27, 2019 ஆண்டு. என்னைக்கு கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச அன்னைக்கு பல்ல காட்டின போட்டோ இது. நான் சிரிச்சா என்னது தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்போ நானும் அவரோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அதை உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னார். நீ என்னத்தை காட்டுற? என்ன பண்றாரு? கீழே சில்லறை விழுந்துருச்சு, சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி இது ஆக்சுவலா அதனாலதான் தலைவர் இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் என்ன பத்தியும் நம்முடைய தலைவரை பத்தியும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் இவர் பேசிட்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும். போட்டி கட்சிகளை விமர்சிக்கிறது, வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுன்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் இருந்தாலும் வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் உளறதும் அதிகமாகிக்கிட்டே வருது. அப்படியான சில உளறல்களை இப்போது பார்க்கலாம். நாகர்கோயில்ல செய்தியாளர்கள் கிட்ட பேசின அதிமுக வேட்பாளர் பசிலியா நசரேத், அதிமுகவும் பாஜகவும் ஒரே மாதிரி கொள்கையோட மக்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேச, கூட இருந்த தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல தமிழ்ல பேசியெல்லாம் காரியம் சாதிக்க முடியாது அப்படின்னு தாய்மொழி மாதிரி ஹிந்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள். மர்க்கா சொல்லு. பாஜகவும் அதிமுகவும் மர்க்கா சொல்லு. பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள். உங்களுக்கு அந்த பேச்சு திறமை இருக்கணுங்க. முதல்ல நீங்க என்ன மொழியில பேசுறீங்க நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்துல தமிழ்ல பேசி நீங்க காரியம் சாதிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல என்ன பேசுறாரு எனக்கு தெரியும். நான் தாய்மொழி மாதிரி பேசுவேன் ஆங்கிலத்தை, தாய்மொழி மாதிரி பேசுவேன் ஹிந்தியை. ஹிந்தியில டெல்லியில நீங்க சாதிக்க முடியாது, திறக்க முடியாது. இதாங்க நம்ம இந்தியாவோட அமைப்பே தான்.
திருக்கோவிலூர்ல நடந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசின முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் டங்கு ஸ்லிப் ஆகி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பதிலா ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிட்டாரு. அப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. நீங்க வாக்கு வாங்கி கொடுத்தாதான் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஜெயிக்கப்படும். விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல்ல மைக் சின்னத்துல நாம் தமிழர் கட்சி போட்டியிடும்னு அறிவிச்சிருக்காரு அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். சின்னத்தை அறிமுகப்படுத்தி சீமான் சீரியஸா பேசிட்டு இருந்தப்போ ஒரு காமெடியும் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல்ல கரும்பு விவசாயி சின்னம்தான் வேணும்னு நாம் தமிழர் கட்சி கேட்க முடியவே முடியாதுன்னு திட்டவட்டமா மறுத்துருச்சு தேர்தல் ஆணையம். அது மட்டும் இல்லாம கரும்பு விவசாயி சின்னத்தை முதல்ல அவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்லி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கும் அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் பல முயற்சி பண்ணியும் பலன் இல்லாம கடைசியா தேர்தல் ஆணையம் கொடுத்த மைக் சின்னத்திலேயே போட்டியிட முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காரு சீமான். பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா கேட்ட சின்னம் கிடைச்சிருக்கும்னு தேர்தல் ஆணையத்து மேல அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனால் ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால் இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால் இது ஒருபோதும் நாங்கள் பின்னடைய போகிறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால தான் இந்த சின்னத்திலே நிற்கிறேன். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்னம் வந்துடுச்சு. கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். சின்னம் பறிப்போனதை பத்தி சீரியஸா சீமான் பேசிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தரோட செல்போன்ல இருந்து ரத்த குதிப்புன்னு கானா பாட்டு ஒலிக்க சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். ஒரு வழியா சின்னத்தை அறிமுகப்படுத்தி முடிச்சு எந்த சின்னமா இருந்தா என்னங்க, எங்களுக்கு நாங்க தான் சின்னம்னு சொல்லி முடிச்சாரு சீமான். கோயம்புத்தூர் அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ கோட்டாவில் என்ஜினியரிங் படிச்சவர்னு பாஜக வேட்பாளரான அண்ணாமலை விமர்சிக்க தகர பெட்டியோடு வந்த அண்ணாமலைக்கு எப்படி 76 ஏக்கர் நிலம் வந்ததுன்னு கேட்டிருக்காரு அதிமுக வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரன். அது மட்டும் இல்லாம தன்னை பத்தி அவதூறு பேசின அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. அதிமுகவினுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பாவை எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி 2 தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன். நான் சொல்கிறது 2002. பீலமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகரப்பெட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம், பெரிய நகரம் இது, இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஆனால் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. எம்எல்ஏ கோட்டாவில் அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலைங்க சார், புரிஞ்சுது.
தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002 கோட்டா சிஸ்டத்தில் இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல, வானதி அக்கா வரல, நினச்சிக்கிறேன். கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல. பாஜகவின் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11. நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெச்டி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா 2 எடுத்துகிட்டு வந்து 3 பஸ்ஸு மாறி வந்தேன், இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாருன்னு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார், எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனி ஆளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கேருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க இந்த இதில் அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகர டப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மறைந்த என் தந்தையை பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி, எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ இங்கே கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவர்கள் சொல்ல விரும்புகிறேன். கூட்டத்துல நான் பேசும்போது யாராவது எந்திரிச்சு வெளியே போனா ரத்தம் கக்கி செத்துடுவீங்கன்னு காமெடி பண்ணியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரையில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசும்போது தான் தொண்டர்களுக்கு இப்படி காமெடி எச்சரிக்கை விட்டிருக்காரு. ஒரு சின்ன விண்ணப்பம், யாராவது ஏதாச்சும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வெயில்ல ஏகப்பட்ட பேரு நிக்கிறாங்க. வெயில்ல எதுக்கு போய் சிரமப்பட்டு உட்காந்துட்டு பேசாம ஏதோ கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்கடா, எப்படிதான் எந்திரிக்க யாரும் நினைக்க எந்திரிக்க. எந்திரிச்சு போறவங்க போகலாம், ஒரு 5 நிமிஷம் போங்க, சும்மா அப்படி வெளியே போறது மாதிரி போய்க்கலாம் போங்க. இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. ஆமாப்பா, இது முடியும் தொட்டிக்கும் பேச முடியும் தொட்டிக்கும் இருந்தா இருக்கணும். ஆரம்பிக்க போறோம், அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு துறையில் ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தங்கைக்கு சாப்பிடு. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போறா அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றிய பாஜக ஆட்சி பணக்காரர்களுக்கான ஆட்சின்னு குற்றம் சாட்டியிருக்கிற முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்த சிந்தனை குஜராத்ல 12 வருஷம் முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடிக்கு ஏன் வரலன்னு கேட்டிருக்காரு. நரேந்திர மோடியுடைய அரசு என்ன செய்திருக்கிறது நான் கேட்கிறேன். அவருடைய அரசுல நான் ஆங்கிலத்தில் சொல்வேன், this is a government of the rich, by the rich, for the rich. இது பணக்காரர்களுக்காக அமைக்கப்பட்ட அரசு, பணக்காரர்கள் அமைத்த அரசு, பணக்காரர்கள் பணம் பெறுவதற்காக அமைத்த அரசு. இது ஏழைகளின் அரசு அல்ல. அவர் பேசலாம், பேசலாம், ஹிந்தியில பேசலாம், முழங்கலாம். ஆனால் இது பணக்காரர்களுக்காக, பணக்காரர்கள் மூலமாக பணக்காரர்கள் பலம் பெறுவதற்காக அமைத்த அரசு என்பதை 10 ஆண்டுகளிலே நிரூபணமாகி இருக்கிறது. It's a government of the rich, by the rich and for the rich. இந்த அரசு மாறி நம்முடைய அரசு வந்தால்தான் சமுதாய நீதி ஓங்கும். சமுதாய நீதி ஓங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறது. 2.5 ஆண்டுகள்
நான் சமுதாய நீதி என்று பட்டியல் போட்டு சென்னையில ஒரு கூட்டத்தில் பேசினேன். சமுதாய நீதி தமிழ் வழி கல்வி முறையில படித்த அரசு பள்ளிகளிலே படித்த பெண்கள் கல்லூரிக்கு சென்றால் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்பது சமுதாய நீதி. காலை சிற்றுண்டி என்பது சமுதாய நீதி. காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் பார்க்கிறார், மதிய உணவு கிடைக்குது, ஆனா காலையில பசிக்க வயிற்றோடு தான் குழந்தை போகுது. இந்த ஏன் சிந்தனை மற்ற முதலமைச்சர்களுக்கு தோணல? இந்த கேள்வி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தோணுது, மற்ற ஜாம்பவான் முதலமைச்சர்களுக்கு ஏன் தோணல? குஜராத்ல 10-12 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு ஏன் தோணல? பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் உத்தமர் காந்தியான்னு கேட்டிருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இவங்க 3 பேரும் தான் பிஜேபியோட உண்மையான கூட்டணி கட்சிகள்னு சொல்லி இருக்காரு. அப்படி என்ன சொல்லி இருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். விழுப்புரத்துல நடந்த அதிமுக கூட்டத்துல பேசின முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையை கையில வச்சுக்கிட்டு பிஜேபியை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டுறதாவும், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இவைதான் பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இருக்கிற 4 எம்எல்ஏக்களும் அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு காட்டமா பேசியிருக்காரு சி.வி. சண்முகம். மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றார் யாரு? அண்ணாமலை. நாங்க என்ன சொல்றோம்? வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி. போதுண்டா சாமி, நீ ஆண்ட 10 ஆண்டு காலம் போதுண்டா சாமி, நீ போய் தொலை சாமி, போதும். நீ ஆண்டதும் போதும், மக்கள் கஷ்டப்பட்டதும் போதும், போதும். இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியிலே வந்தால் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தனிமை இந்த சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்பயே யாரும் எந்த தொழிலும் பண்ண முடியாது. பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்பு நீ இருந்தால் உன் மீது இடி, சிபிஐ, ஐடி. இதுதான் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள். பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் யாரு? அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை. எதிர்த்து பேசினால், எதிர்த்து செயல்பட்டால் உடனே. பிஜேபியில் இருக்கிறவங்களாம் உத்தம காந்தியா? உத்தம காந்தியா? இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில். நம்முடைய தயவால் நாம் போட்ட பிச்சை 4 எம்எல்ஏ. ஆனால் அதற்குள்ளே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன செய்தி? அனைத்து நிறுவனங்களிடம் மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழையும், கேரளாவுக்கு போனா மலையாளத்திலையும், கர்நாடகாவுக்கு போனா கன்னடத்திலையும் பேசிட்டு எல்லா மாநிலத்துக்கும் மோடி அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்காரு. வரார் மோடி, வர்றார். எப்ப வராரு? வெள்ளம் வந்தா வரமாட்டார், புயல் வந்தா வரமாட்டார், இயற்கை பேரிருந்தா வரமாட்டார். தேர்தல் வந்தா வருவார். கார்ல வருவார், ட்ரெயின்ல வருவார், பஸ்ல வருவார், கப்பல்ல வருவார், ரோட்ல வருவார், எல்லாம் வருவார். அப்ப கூட 1 பைசா நிதி கொடுக்க மாட்டார். அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு 1 பைசா நிதி தராது இந்த மத்திய அரசாங்கம். காவிரியிலே தண்ணீரை திறந்து விடுவதற்கு உத்தரவிட மாட்டார். மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற நீர்வழித்துறை அமைச்சர் நாங்கள் அனுமதி தருவதை பற்றி பரிசீலனை பண்ணுவோம். இங்க வந்தா எனக்கு தமிழ் தொன்மையான மொழி, தன்மையை தான் எனக்கு பிடித்த மொழி, திருக்குறள் எனக்கு பிடித்த நூல். சரி, திருக்குறள் பிடித்த நூல் தானே. நம்ம என்ன கேட்குறோம்? பொதுமறை, உலகம் முழுவதுக்கும் பொதுமுறை திருக்குறள். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த 10 ஆண்டு காலமாக கேட்டுறோம். அறிவித்தாரா? அறிவித்திருக்கிறாரா?
அப்புறம் எதுக்கு இங்க வந்தா மட்டும் திருக்குறள்ன்ற? யாரை ஏமாத்த? இது மக்களை ஏமாற்று. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ், ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு, கன்னடாவுக்கு போனால் கன்னடம், கேரளாவுக்கு போனால் மலையாளம். ஆனால் எல்லாருக்கும் அல்வா தான். ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணாம மௌன சாமியாரா பன்னீர்செல்வம் இருந்ததா குற்றம் சாட்டி இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அதனாலதான் ஜெயலலிதாவோட ஆன்மா பன்னீர்செல்வத்தை வஞ்சிக்கிறதாவும் சொல்லி இருக்காரு. அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது உள்துறையை கையில வைத்துக் கொண்டு, முதலமைச்சருடைய அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தெய்வம் 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 என்று அம்மாவை ஏமாற்றி வந்தாரே, அந்த தெய்வத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு பதவி முக்கியமல்ல, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு. என் தாய் என் தெய்வத்தை மேல் சிகிச்சைக்காக எப்படி புரட்சித் தலைவருக்கு அமெரிக்க புரூக்ளின் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று அவரை உடல் நலத்தோடு நாம் திரும்ப கொண்டு வந்தோமோ, அதே போல முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மேல் சிகிச்சைக்காக அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் நான் தர்ம யுத்தம் நடத்துவேன், இல்லை என்றால் நான் என் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று ஒரு வார்த்தை பேசியிருந்தால் அன்றைக்கே உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்திருக்கும். எங்கள் புண்ணிய தலைவி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு நமக்கு கிடைத்திருக்கும். அன்னைக்குதான் நீங்க மௌன சாமியாரா இருந்துட்டு யாரு எப்படி போனா என்ன, நமக்கு பதவி இருந்தா போதுன்னு நீங்க மௌன சாமியாரா இருந்தீங்க. ஆனா வெளியூர்ல என்ன சொல்றீங்க, என்னை பேச விடல, உங்களுக்கு என்ன வாயில வாய்ப்புட்டு சத்தமா போட்டிருக்காங்க. நம்ம அரசு இருக்கு, நம்மது இருக்கு, பத்திரிகையில சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, தொண்டர்கிட்ட சொல்லுங்க. அம்மாவின் உயிர் தான் எனக்கு முக்கியம். இந்த நாட்டுடைய எதிர்காலத்திற்கு அம்மா நம்மோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் தர்ம யுத்தம் நடத்தியிருந்தால் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக தமிழர்களே உங்கள் பின்னால் நின்று புரட்சித் தலைவி அம்மாவுடைய உயிரை காப்பாற்றி இருப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.